ஹே ஹாய் காய்ஸ். உங்கள் எல்லாருக்காக தான் நான் மறுபடியும் ஜியோரோட ப்ராடக்ட்ஸ் பற்றி பேசலான்னு சொல்லி இந்த ஒரு குட்டி வீடியோ. ஆக்சுவலாக நான் எல்லோ பீலிங் ஆயிலை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது எல்லாருமே அதை பற்றி மறையும் கேட்டுட்டு இருந்தாங்க. அதை பற்றி நான் போட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் சோப் சின்சின் சோப் பற்றியும் நான் ரிவ்யூ போட்டேன். அதுக்கு ரொம்ப நல்லாவே நிறையா பேர் காமெண்ட்ஸில் நிறையா இது சொன்னாங்க. அண்ட் அது உண்மை இல்லை, அது உண்மை அப்படின்னு பல பேர். ஆனால் நான் அது உண்மை இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. 50% உண்மையாக இருக்கலாம், இல்லை 40% உண்மையாக இருக்கலாம். ஆனால் அந்த ப்ராடக்ட் எனக்கு யூஸ்ஃபுல்லாகவே இல்லை. எதுக்குன்னா சென்சிட்டிவான ஸ்கின்க்கு அதை யூஸ் பண்ண வேணாம் நான் சொல்லிட்டேன். அண்ட் இந்த இன்ஸ்டாகிராமில் அந்த வீடியோஸ் இதே மாதிரிலாம் பார்த்து தான் நான் ஃபஸ்ட் அந்த எல்லோ பீலிங் வாங்கினேன். அதுக்கப்புறம் சோப், ரெண்டாவது வாட்டி அந்த சோப் பற்றி ஜியோரோட சோப் பற்றியும் ரிவ்யூ கொடுங்கன்னு சொன்னனால தான் நான் அதை யூஸ் பண்ணி பார்த்தேன். அது எனக்கு பிடிக்காமல தான் நான் யூஸ் பண்ணேன். நிறையா பேர் ரிவ்யூ பண்ணுங்கள் அந்த சோப் பற்றி கூட அப்படின்னு கேட்டனால ஓகே, அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு அதையும் சொல்லிட்டேன். முக்கியமாக வெள்ளையாகவே ஆக முடியாது, அதை யூஸ் பண்ணால் தான் வெள்ளையாகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ப்ளீஸ் அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி தான் ஒயிட் ஆகும்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் நம்ம வெளியே தோட்டத்தை மட்டும் ஒயிட்டாக ஆக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் சில ஃபுட்ஸ் அண்ட் டயட்ஸ் இதை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதெல்லாம் பண்ணால் தான் ஒயிட் ஆக முடியும். கருப்பாக இருக்கிறவங்க எதுக்கு ஒயிட் ஆக மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி எதுவுமே இல்லை. பிளாக்காக இருக்கிறவங்களும் ஒயிட் ஆவாங்க. ஆனால் சில பேர் ஆக முடியாது. சில பேர் திடீர்னு ஆவாங்க. எதுக்குன்னா அவங்க எல்லா விதமாகவும் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க டயட்ல இருந்து, அவங்க வாடுற எல்லா ப்ராடக்ட்ஸில் இருந்து, அண்ட் அவங்களோட மெயின்டெனன்ஸ் அண்ட் அவங்க இருக்கிற சரௌண்டிங்ஸ் இது எல்லாமே வச்சு தான் அவங்க ஒயிட் ஆகுறது கூட இருக்குது. ஓகே, நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலும் அண்ட் டயட் ஃபாலோ பண்ணால் மட்டுமே ஒயிட் ஆவீங்க அப்படின்னு மட்டும் கிடையாது. நீங்கள் சுற்றி இருக்க உங்களோட ரூம் இருக்கலாம், நீங்கள் எந்தெந்த பிளேசஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ அதெல்லாம் சுத்தமாக இருக்கணும். ஓகேவா? நீங்கள் டஸ்ட்டாக இருக்க ஏரியாவில் யூஸ் பண்ணுறத விட்டுறணும். அண்ட் நீங்கள் இருக்கிற இடத்த ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். முக்கியமாக டஸ்ட்டுனால தான் ஸ்கின் ரொம்பவே டேமேஜ் ஆகுது. நம்ம நேச்சுரலாகவே ஒயிட் ஆகலாம், எதையும் தேய்க்காமல் நம்ம நேச்சுரலாகவே ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு கரெக்டான டயட்டை ஃபாலோ பண்ணால் கூட ஒயிட் ஆகலாம். மூஞ்சிக்கு 1000 2000 இப்படின்னு ஒரு ரொம்ப விலை உள்ள ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஒயிட் ஆகும் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஓகேவா? அண்ட் மாதக்கணக்காக ஒரே பெட்ஷீட் டவலில் ஒரு வாரமாக தப்பாமல் அதே டவல் அண்ட் டவலை நம்ம நீட்டான பிளேஸில் காய போடணும். அண்ட் டஸ்ட் இல்லாத ஏரியாவில் காய போட்டு காஞ்சோடனே எடுத்து வைக்க. இதேமாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. 1 2ன்னு கிடையாது. சுத்தமாக இருக்கணும்னா உங்களுக்கே ஒரு கணக்கு இருக்கும் பார்த்தீங்களா? எதை எதை சுத்தமாக வச்சுக்கணுன்னு. அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஃபேஸ் அண்ட் நீங்கள் சாப்பாடு விஷயம் மட்டும் கிடையாது, சுற்றி இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிட்டா தான் நீங்கள் ஒயிட்டாகவும் இருக்க முடியும். அண்ட் ப்ராப்பராகவே நீங்கள் இன்னும் எங்கே தெரியலாம். ஓகே, வேஸ்ட்டாக வெளியே சுற்றுறது இது மாதிரி சம்திங். ஓகே, நான் ஜியோரை பற்றி சொல்கிறேன்னு சொல்லி இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன் இல்லையா? ஆனால் அந்த இன்ஸ்டாகிராமில் இவங்க காமிக்கிற அந்த ஃபோட்டோஸ் எதுவுமே பாதிக்கு பாதி உண்மை கிடையவே கிடையாது. அதில் பாதி உண்மை இருக்கலாம். அவங்க ஃபேஸை ரிவ்யூ பண்ணுறது அண்ட் அந்த ப்ராடக்டோட ஓனர் அவங்களோட ஃபேஸை ரிவ்யூ பண்ணுறது இது வேணால் உண்மையாக இருக்கலாம். பட் அவங்க இந்த எல்லோ பீலிங், இந்த சோப்பு, இந்த சிரம் இதே மாதிரி விஷயத்த வாடி தான் ஒயிட் ஆனாங்கன்னு அதை மட்டும் நினச்சிடாதீங்க. ஓகே, அவங்க தயார் பண்ணுற ப்ராடக்ட்ஸை அவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஓகேவா? அவங்க திடீர்னு இவ்வளோ ஒயிட் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக யோசிங்க. அவங்க ஜிம்க்கு போகிறாங்க, அவங்க ஃபுட்டு அண்ட் அவங்க டயட் ஃபாலோ பண்ணுறாங்க, பல விஷயத்த அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆயிடுச்சு. அவங்க ரூம் நீங்கள் அந்த இன்ஸ்டாலே பார்க்கலாம். அவங்க எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. அவங்க யூஸ் பண்ணுற பாத்ரூமாக இருந்தால் கூட அது நீட்டாகவே இருக்குது. அவங்க சரௌண்டிங்ஸ் எல்லாமே அவங்க நீட்டாக வச்சுக்கிட்டு அவங்க ஒரு நீட்டாக ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்கனால அவங்க அழகாகவும் ஒயிட்டாகவும் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்க ஒரு ஃபுட் எடுத்துக்கிற விஷயமா இருந்தாலும் அவங்க டயட் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க ப்ராப்பரான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, டெர்மட்டாலஜிஸ்ட்டை கண்டிப்பாக போவாங்க. ஓகேவா?
அவங்க தயார் பண்ணுற ப்ராடக்ட்ஸை அவங்க யூஸ் பண்ணி தான் ஒயிட் ஆனாங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஓகே, அவங்க வந்து அந்த ப்ராடக்ட்ஸ்னால ஒயிட் ஆக மாட்டாங்க. ஓகே, டெர்மட்டாலஜிஸ்ட் ஹெல்ப் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ண அவ்வளோ ஒயிட்டாக ஆக முடியாது. அவங்க ஒரு ப்ராப்பராக ஒரு ப்ராசஸில் அவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து அவங்க தயார் பண்ண அந்த ப்ராடக்ட்ஸ்னால அவங்க ஒயிட் ஆகிட்டாங்கன்னு பாதி பேர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விஷயத்துலேருந்து தூரமாக இருங்க. எதையும் சீக்கிரம் நம்பிடாதீங்க. ஓகேவா? எந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணுன்னாலும் அதோட பேக்கில் இருக்க அந்த இது அதை பற்றி போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, வார்னிங் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இதே மாதிரிலாம் அதெல்லாம் படித்து பார்த்துட்டு, அப்படி இல்லாட்டா ப்ராப்பரான ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் நீங்களே உங்கள் ஸ்கின்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்டயே ப்ராப்பராக எனக்கு ஒரு ப்ராசஸ் சொல்லுங்கள், நான் ஒயிட் ஆகணும்னு நினைக்கிறேன், என் ஃபேஸில் ஆக்னிஸ் கொள்ளணும்னு நினைக்கிறேன், என் ஃபேஸ் இப்படி இருக்குது, என் பாடி அப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு நீங்களே திங்க் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச க்ரீம்ஸை உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை டேமேஜ் பண்ணிக்கிட்டு எதுக்கு? வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி இல்லையா? நீங்கள் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸை வாங்கி வேஸ்ட் பண்ணுற அந்த பணத்தை வச்சு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ நீங்கள் இதை வந்து இவ்வளோ சீக்கிரமாக எந்த ஒரு ப்ராடக்ட்ஸை பார்த்தாலும் நம்பிடாதீங்க. முக்கியமாக கொரியன் ப்ராடக்ட்ஸ்னு வந்துக்கிட்டு இருக்குது, அதையும் நம்பிடாதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ப்ராப்பராக ப்ராசஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணால் மட்டும் ஒயிட் ஆகும்னு நினைக்கிறீங்கன்னா அது தப்பு. ஓகே, உங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கிடுங்க. உங்கள் ஃபுட் ப்ராசஸ் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்கள் சுற்றி இருக்க விஷயத்த எல்லாத்தையும் அழகாக மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள், க்ளீனாக வச்சுக்கிடுங்க. அது பெரிய ஸ்பேஸாக இருக்கலாம், சின்ன ஸ்பேஸாக இருக்கலாம். ஓகே, இது எல்லாமே கம்பேர் பண்ணி இது எல்லாமே வச்சு தான் நீங்கள் உங்கள் அழகு, உங்களோட ஸ்கின் டோன் இது எல்லாமே இருக்குது. ஓகே, எப்படி சொல்லணும், அதை மட்டும் எந்த ஒரு ப்ராடக்ட்ஸையும் வாங்கிறாதீங்க. இதை மட்டும் நான் அது கொஞ்ச நாள் என் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். என்னோடய டயட்டில் இருந்து நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஒர்க் அவுட்னா ஜிம்முக்கு போயெல்லாம் கிடையாது, நான் வீட்டிலேயே எனக்கு தெரிஞ்ச அந்த யூடியூப்லேயே நிறையா இப்போ சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்து தான் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். என்னோடய ஃபுட் அண்ட் ஃப்ரூட்ஸ் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிடுவேன். வாட்டர் ரொம்ப அதிகமாக குடிப்பேன், டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அண்ட் சுற்றி இருக்க என்னோடய பிளேசஸ்லாம் நான் சுத்தமாக வச்சுக்கிடுவேன். நான் மெயின்டெனன்ஸ் பண்ணுற எல்லா திங்ஸையுமே நான் சுத்தமாகவும் அது கரெக்டாக அந்த ப்ராசஸ்க்கு நான் ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலேயே ஸ்கின் ரொம்ப அழகாகவும் ரொம்ப எங்காகவும் இருக்குது. இதை மட்டும் நான் ஃபஸ்ட் இதை அப்படி ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு 3 மந்த்ஸ். அதே மாதிரி எந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலும் 10 நாளில் வந்து ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது. எதுக்குன்னா இப்படி தான் என்கிட்ட ஒரு ஆள் 10 நாளில் ரிசல்ட் கிடைச்சிருமா இந்த க்ரீம் வாங்கினா அப்படின்னு ஒரு க்ரீம் பற்றி கேட்டாங்க. ப்ளீஸ், நீங்கள் வந்து 10 நாளில் க்ரீம் வாடி ரிசல்ட் கிடைக்கணுன்னா அப்போ உங்களுக்கு எப்போவுமே கிடைக்காது. நீங்கள் எந்த ஒரு க்ரீம் வாங்கினாலும் ஒரு 2 மந்த்ஸ் ஆர் 3 மந்த்ஸ் ஆச்சும் நீங்கள் வெயிட் பண்ணி அதை யூஸ் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அது ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அண்ட் நான் இப்போ இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே சொல்கிறது, ப்ளீஸ் ப்ராடக்ட்ஸ்னால மட்டுமே ஒயிட் ஆகும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணி பாருங்கள் அண்ட் கரெக்டான டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போங்க. ஓகே, இந்த ஜியோரோட ப்ராடக்ட்ஸ் வந்து உண்மை கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் இதனால் நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆயிரும். அதை பற்றி தான் நான் சொல்ல வரேன். ஓகே, அண்ட் நான் இந்த வீடியோவில் என்னோட டேமேஜ் ஆகி அதுக்கப்புறம் நான் ரிகவர் பண்ணேன். என் ஸ்கின் மறையும் ஒரு பிளாக்காக டார்க்காக ஆகி மறுபடியும் நார்மல் கலருக்கு வர ரொம்ப நாள் பிடிச்சிச்சு. அதே மாதிரி பிளேசஸ் அதே மாதிரி கால் கிட்ட கை கிட்டலாம் அதே மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு ஃபுட்டேஜஸ் அண்ட் அந்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் இதில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் யோசிங்க. ஓகே, ஆனால் எந்த ஒரு ப்ராடக்ட்ஸையும் யூஸ் பண்ணாதீங்க. ப்ளீஸ் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போங்க. ஜியோர் வந்து 50% கூட உண்மை கிடையாதுன்னு சொல்லுவேன். அங்கே சில பேர்த்துக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது அந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறனால. ஆனால் அதை நீங்கள் ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணாதீங்க. எந்த ஒரு ப்ராடக்ட்னாலும் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. ஃபேஸ்க்கு மேக்ஸிமம் சன்ஸ்க்ரீன் கூட இப்போ இந்த காலத்தில் யாருக்கும் செட் ஆக மாட்டேங்குது. ஃபேஸு கொஞ்சம் நீட்டாக அழகான உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபேஸ் வாஷை வச்சு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெகுலர் க்ரீம் ஏதாச்சும் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கேளுங்க, அவங்க அதையே தருவாங்க. அதிகமாக க்ரீம்ஸ் யூஸ் பண்ண கூட
கூடாது. அதுவும் டேஞ்சர் தான். ஓகே. அண்ட் நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க அண்ட் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உங்கள் சுற்றி இருக்க பிளேசஸை அழகாவும், நீட்டாகவும், சுத்தமாகவும் வச்சுக்கிறீங்க. அப்போ நீங்களும் அழகாவும், நீட்டாகவும், சுத்தமாகவும் இருப்பீங்க. ஓகே. அண்ட் நான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட நான் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் பற்றியும் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயத்தை பற்றி நான் திரும்ப வந்து சொல்கிறேன். ஓகே. மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. ஓகே. அடுத்த ஒரு அழகான ரிவ்யூ பற்றி நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச க்ரீம்ஸ் பற்றி ஆர் சம்திங். ஓகே. மறந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.